பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான சூழல் என்ற நிலை மாறி இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் மருத்துவரையா அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் முதலாக அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நீக்குவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியாக எல்லாரும் தவிர்க்க முடியாத சக்தி என்று பேசப்பட்ட மருத்துவரையா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திட்டமிட்டு சூழ்ச்சியால் இந்த கட்சியை அபகரிப்பதற்கு, பிளவுபடுத்துவதற்கு தொடர்ந்து அவர் செய்து வந்த நடவடிக்கை மருத்துவரையாவுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் கொடுத்தது. பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் மருத்துவர் அன்புமணி அவர்களால் தூண்டிவிடப்பட்டு அவர் கூட இருக்கிற சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் மருத்துவரையாவை அவமானப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, அவருடைய மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு செய்திகள்லாம் வெளியிட்டாங்க, பேசுகிறாங்க. அதனால் மருத்துவரையா எப்போவும் இல்லாத அளவுக்கு, பொதுவாகவே மருத்துவரையா ஒரு அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமான தலைவர். அப்படி அசாத்திய துணிச்சல் மிக்க அந்த தலைவர் மருத்துவரையா நிலைகுலைந்து போனார், கண் கலங்கினார், வேதனைப்பட்டார். அப்புறம்தான் எல்லாரையும் விட நான் உருவாக்கிய 1980 இயக்கம் தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் பேர் இயக்கத்தில் வலிமையான சக்தியாக மாறி மருத்துவர் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இன்னும் பல பேர் சுகாதாரத்துறை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களை போன்றவர்கள் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் உருவாக்கியது ஐயா தான். அப்போ அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நிலைகுலைந்து போய் கண் கலங்கினாலும் கூட இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டார். நான் உருவாக்கிய கட்சி என்னுடைய உயிரை விட மேலானது, நான் விடமாட்டேன், இந்த கட்சியை நிலைநிறுத்துவேன். அது மட்டும் இல்லை, ஒரு வலிமையான சக்தியாக தமிழ்நாடு அரசியலில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது அங்கீகாரம் இல்லாத கட்சியாக போயிடுச்சு. அதனால் மீண்டும் அங்கீகாரம் உள்ள கட்சியாக வளர்த்தெடுப்பேன்னு சொல்லி ஐயா இப்போ புதுசாக நிர்வாகிகள்லாம் போட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி தனித்தனியாக மாவட்ட வாரியாக தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டம் நடத்தி இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியாக உருவெடுக்க செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போ மருத்துவரையா பின்னால் கட்சி வலிமையான கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி பின்னால் ஒரு சிலர் போயிருக்கிறாங்க, தெரியாமல் போயிட்டாங்க. பொறுப்பாளர்கள் மட்டும், அந்த பொறுப்பாளர்கள் மட்டும், அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், மருத்துவர் அன்புமணியை கட்சியிலிருந்து ஐயா நீக்க போகிறாரு ஒரு தவறான செய்தியை சொல்லி சில பேர் அங்கே போனவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் மருத்துவரையா தொடர்ந்து வேதனைப்படுறது, கண்கலங்கிறது, இந்த இயக்க வளர்ச்சிக்கு ஐயா எடுக்கிற முயற்சியெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியிலையும், ஐயா விட்டுட்டு வந்துட்டோமே, ஐயாவால் நம்ம உருவானோம், ஐயா தான் நமக்கு அடையாளம், அவரை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி மிகுந்த வேதனையிலையும் அவங்க மனசாட்சி உறுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்குது. அங்கேருந்து சில பேர் என்கிட்டையும் சரி, அருள்கிட்ட, எங்கேயாவது திருக்கச்சூர் ஆறுமுகம், ரவிராஜ் மற்ற எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எப்படி ஐயாக்கிட்ட வர்றது, எந்த முகத்தோடு வர்றதுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் நடக்க போகுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.